ஹே ஹாய் காய்ஸ்! இப்போ ரீசென்ட்டா மலையாள படமா ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்துடைய முழு கதைய இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு தரமான படமா இருக்கும். வீடியோல எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் இந்த படம் உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா அடுத்தடுத்து ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே போவாங்க. ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணா கூட உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் புரியாம கூட போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம படத்துக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நபர் அவருடைய கன்ன வந்து சரண்டர் பண்ணிட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு போறாரு. எதுக்காகன்னா, இந்த ஏரியால ஒரு எலக்ஷன் நடக்குது. எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கன் லைசென்ஸ்டோட வச்சிருக்காங்களோ, அவங்கலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணிட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு போவாங்க. இந்த மாரி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசரு இந்த மாரி எல்லாருமே சரண்டர் பண்ணிட்டாங்க. அப்பு பிள்ளை அப்படின்ற ஒரு நபர் மட்டும் தான் இன்னும் கன்ன வந்து சரண்டர் பண்ணாம இருக்காரு அப்படின்ற மாரி சொல்ல, அதே சமயம் இன்னொரு சீன காட்டுறாங்க. எங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின் இருக்காங்க. அஜய், அபர்ணா. இவங்க 2 பேருமே மேரேஜ் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கும்போது நம்ம அஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல இந்த போலீஸ் தான் அடிக்கிறாரு. அடிச்சு உங்க அப்பா தானே அப்பு பிள்ளை. அவரோட கன்ன ஏன் இன்னும் சரண்டர் பண்ணாம இருக்கீங்க? ஈவினிங்குள்ள வந்து ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு அஜய் வந்து நான் வரதுக்கே லேட் ஆகும் சார் அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ அந்த போலீஸ் சரி அட்ரஸ குடுங்க நான் போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு ஃபோன வச்சுடுறாரு. இப்போ பேசிட்டு நம்ம அஜய் வெளிய வரான். வெளிய வந்தா சிவதாஸ்ன்னு இன்னொருத்தர் இருக்காரு. அவரு நம்ம அஜய் கிட்ட வந்து, "என்னாச்சு? எதுக்கு நீ வெளிய வர?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அஜய் சொல்றான், "போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு. அப்பாவோட கன்ன வந்து சரண்டர் பண்ண சொல்றாங்க." அதுக்கு சிவதாஸ் என்ன சொல்றாரு, "உங்க அப்பா தான் காணோம்னு சொன்னாரே, அது கிடைச்சதா இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, அப்போ அஜய் வந்து, "நான் அப்பாக்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்கிறேன்ட்டு" ஃபோன் பண்றான். அப்போ அவங்க அப்பா வந்து, "கிடைச்சா நானே எடுத்துட்டு வந்து குடுக்க மாட்டேனா? எலக்ஷன்னா என்ன அவங்க சொன்னோனே வந்து குடுத்துடணுமா என்ன? போலீஸ்னா என்னன்னா தூக்குவாங்களா? மிலிட்டரிலேருந்து என்ன தூக்குன மாரி இங்கேருந்து தூக்கிடுவாங்களா என்ன?" அப்படின்ற மாரி பேசிட்டு, நானே கிடைச்சா கூப்பிடுவேன்ட்டு வச்சிடுறாரு. இப்போ அந்த சிவதாஸ் சொல்றாரு, "நான் அப்போவே சொன்னேன். கண்ண காணோம்னு தெரியும் போதே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கலாம். இந்நேரத்துக்கு போலீஸ் அங்க போய் கண்டுபிடிச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும்ல." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி அத விடு. ஃபர்ஸ்ட்டு உன் மேரேஜ பாரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாரு. இவங்க 2 பேருக்கும் அஃபிஷியலா மேரேஜும் ஆயிடுது. மேரேஜ் ஆயிட்டு இப்போ வீட்டுக்கு போறாங்க. போகும்போதே சாயங்காலத்துக்கு மேல ஆயிடுது. வீட்டுக்கு போனா வீட்டு முன்னாடி போலீஸும் அத்தன பேரும் நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம அந்த கண்ணு காணாம போன விஷயம் தெரிஞ்சிருச்சு போலீஸுக்கு. தெரிஞ்சு அப்பு பிள்ளைய அவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கண்ண பத்தின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு, "நீங்க நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி குடுக்குற மாரி இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அப்பு பிள்ளை வந்து, "எனக்கு இஷ்டம் இருந்தா நான் ஸ்டேட்மெண்ட் எழுதி குடுப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டு உள்ள போயிடுறாரு. அந்த போலீஸு நேரா அஜய் கிட்ட வந்து, "உங்க அப்பாக்கு தான் சீரியஸ்னஸ் புரியல. உனக்காவது தெரியக்கூடாதா? நீ என்ன வேல பார்க்குற?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அஜய், "ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருக்கேன். சிவதாஸோடைய ஃப்ரெண்டு தான்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிவதாஸ் அவங்க கிட்ட வந்து, "நீங்க இருக்கும்போதேவா இப்படி கேர்லெஸ்ஸா நடந்துக்கிறாங்க அவங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னா, இவங்க 2 பேரும் இப்ப தான் முதல் தடவையா கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அத கூட இவரு வரவேற்காம வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு நைட் நேரத்துல நம்ம அஜய் அவன் அண்ணன் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கான். அவங்க அண்ணன் இங்க இல்ல. வேற ஊர்ல இருக்காரு. அவரு கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கேன். அப்போ அஜயோட அண்ணன் என்ன சொல்றாரு, "இந்த மாரி கன்னு காணாம போச்சுல்ல, அது கிடைச்சதா?" அப்படின்ற மாரி கேட்க, இல்லன்னு சொன்னோனே, "குரங்கு ஏதாச்சும் அந்த கன்ன தூக்கிட்டு மரத்துக்கு மேல போயிருக்க போது. அத ஏதாவது செக் பண்ணுங்க." அப்படின்ற மாரி சொல்ல, அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "மரத்து மேல ஏறுறதுக்கு ஆள நீ நாளைக்கு ரெடி பண்ணு. நம்ம நாளைக்கு போய் செக் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரும் உள்ள போயிடுறாரு. இப்போ காலையிலயும் ஆகுது. அபர்ணா டீ எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க. வெளிய வந்து பார்த்தா செல்ஃபி எடுக்கும்போது மரத்துக்கு மேல ஏதோ தொங்குறத பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ரேடியோ தொங்கிட்டு இருக்கு. அப்படியே பின்னாடி வந்த நம்ம ஹீரோ அஜய், இங்க இந்த மாரி நெறைய இருக்கும். இங்கேருந்து பக்கத்துல தான் ஃபாரஸ்ட் ரிசர்வேஷன் ஏரியா ஆரம்பிக்குது. ஸோ அங்க இருக்கிற குரங்குகள்லாம், அங்க இருக்கிற ரேடியோ, பொம்மைகள்லாம் இப்படிதான் மரத்து மேல வந்து கொண்டு போய் போட்டுரும். இங்க நெறைய இந்த மாரிலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆள் வர சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ மரத்து மேல ஏறி குரங்கு ஏதாவது அந்த கன்ன தூக்கி மேல போட்டுருக்கோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் தேடி பார்த்த பிறகு அங்க அந்த மாரி எந்த பொருளுமே இல்ல. மேலேருந்து இலை மட்டும் தான் விழுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்பு பிள்ளை என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள போயிட்டு அவரு நோட்ஸ் எழுதுறதுக்கு நோட்ஸ், பேனாலாம் எடுத்துட்டு சுமன் அப்படின்றவர தேடி போறாரு. அவர போய் மீட் பண்ணிட்டு மறுபடியும் வராரு. இப்போ நம்ம ஹீரோ வீட்ல வந்து ஒரு வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல என்னன்னு சொல்றாருன்னா, இந்த மாரி ஆல்ரெடி அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும். மேரேஜ் ஆனதுல அவங்க ஒய்ஃப் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருப்பாங்க. அவங்களோட பையன் சாச்சான்றவன் வந்து காணாம போயிட்டான். ஸோ அந்த விஷயத்தலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அபர்ணா வந்து அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்ல இருக்கிற ஃபோட்டோஸ்லாம். அப்படியே அந்த நாளும் முடியுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா, இந்த மாரி காட்டுல ஏதோ பில் போர்ட்ல வந்து கன் ஷூட் பண்ணியிருக்கு. கன் ஷாட் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொன்னோனே, அத போய் செக் பண்றாங்க.
இப்போ நம்ம அப்பு பிள்ளை என்ன பண்றாரு, கார் எடுத்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போயிட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி அங்க கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க வந்து, "சார் சர்வர் டவுன் ஆயிடுச்சு. நீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி நான் 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். டக்குனு எடுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நிக்கிறாரு. அப்போ அங்க இருந்த டிவில அந்த நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த மாரி காட்டுப்பகுதியில ஒரு பில் போர்ட்ல வந்து கன் ஷாட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் போட்டுட்டு இருக்காங்க. இவரும் அத பார்த்துட்டு அங்க இருந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த கன் ஷாட் நடந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்க்க, அங்க ஷூட் ஆன அந்த புல்லட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன கன்லேருந்து தான் வந்திருக்கணும். ஒரு பிஸ்டலா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, ஏன் இது நம்ம அப்பாவோட கன்னா இருக்கக்கூடாது? அத வேற யாரோ எடுத்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அவர் வீட்டுக்கு வந்து இப்போ நைட் நேரத்தில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவர் அப்பா வரலையே அப்படின்ற மாரி அபர்ணா கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்து வந்துருவாரு அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில அவங்க அப்பா தான் பேசுறாரு. இந்த மாரி நான் வந்துட்டு இருந்தேன். இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் வா அப்படின்ற மாரி சொல்றாரு. சரின்னு இவன் சாப்பிட்டுட்டு இருந்தது கூட பார்க்காம அப்படியே எந்திரிச்சிடுறான். அப்படியே இவங்க 2 பேருமே கார் எடுத்துட்டு போறாங்க. அங்க போயி அவங்க அப்பாவோட கார ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடுது. ஹீரோவும், அப்பாவும் ஒரே கார்ல போயிடுறாங்க. நம்ம அபர்ணா வந்து இந்த கார எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு நைட் நேரத்தில நம்ம அப்பு பிள்ளை என்ன பண்றாரு, ஒரு அட்டைப்பெட்டியில நெறைய பேப்பர்ஸ்லாம் போட்டு, அதெல்லாம் பார்க்க நோட்ஸ் மாரி இருக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அத எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல எரிக்கிறாரு. இந்த சமயம் தான் அபர்ணாவும், அஜயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வராண்டால நின்னுட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு எரியிறத பார்த்துட்டு, இவுங்க அத போய் செக் பண்ணலான்னு சொல்லி போக, அஜய் வந்து ஃபோன் டார்ச்ல போறான். அப்போ அபர்ணா வந்து இருங்க நான் டார்ச் கொண்டு வரேன்ட்டு உள்ள போயிட்டு வரதுக்குள்ளேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுது. சரி இதுக்கு மேல எப்படி போறது? அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அன்னைக்கு நாள் வந்து அப்படியே முடியுது. அடுத்த நாள் காலையில வந்து அந்த பகுதியில வந்து செக் பண்றாங்க. அங்க யாரோ எரிச்சிருக்காங்க அப்படின்ற சாம்பல்லாம் தெரியுது. அதெல்லாம் பார்த்துட்டு நிக்கும்போது, அப்போ அந்த இடத்துக்கு சிவதாஸ் வந்துடுறாரு. அவரு வந்து இந்த மாரி அதான் ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட பையன் காணாம போயிருப்பான்ல, சாச்சுன்றவன். அவன பத்தி கர்நாடகாலருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அத போய் செக் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்ல, இப்போ அஜய், அபர்ணா, சிவதாசு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரவீனாவோட தம்பி இவங்க 4 பேரும் சேர்ந்து கர்நாடகாவுக்கு போறாங்க. அதே சமயம் நம்ம அப்பு பிள்ளை என்ன பண்றாரு, அவரோட பேரன் காணாம போன அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க கட்டிங்ஸ்லாம் எடுத்து, என்ன ஆச்சு? அடுத்து எத விசாரிக்கணும் அப்டின்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்றாரு, அந்த சுமன் அப்படின்றவர தேடி போறாரு. அவர்கிட்ட போய் பேசிட்டு வீட்டுக்கு வராரு. இதே சமயம் கர்நாடகாவுக்கு போன நம்ம ஹீரோ, ஹீரோயின்லாம் அங்க போயிட்டு ஒரு மார்ச்சரிக்கு போறாங்க. அங்க அந்த பாடிய செக் பண்ணும்போது, இது என் பையன் இல்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களும் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர்கிட்ட அதான் அப்பு பிள்ளைகிட்ட அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது, அவரு யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அபர்ணா வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்த இவங்க ஏதோ வித்தியாசமா படுதே அப்படின்றத அவங்க கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஜய் வீட்டுக்கு வந்த பிறகு அஜய் கிட்ட இத பத்தி சொல்றாங்க. உங்க அப்பா இந்த மாரி வித்தியாசமா நடந்துக்கிட்டாரு. அவரோட மொபைல் எடுத்து செக் பண்ணேன். மொத்தமே 10 கான்டாக்ட் தான் இருக்கு. அதுலயுமே யார் யாரு, என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருடைய ரூம்ல இன்சுலின் டேப்லெட் மட்டும் இல்லாம, ஆன்டி டிப்ரஷன் மருந்தும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இந்த மாரி அப்பா விஷயத்துல நீ இப்படிலாம் நோண்டாத. அவரு கவனிச்சுட்டாரு அப்படின்னா, உன்ன நேரடியா கேட்டுருவாரு. அப்புறம் உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றான். இத நீ மட்டும் இல்ல, என் பையன் சாச்சு அப்பயே கண்டுபிடிச்சு சொன்னான். இந்த மாரி நம்ம தாத்தாக்கு ஒரு ஞாபக மறதி நோய் இருக்கு அப்படின்றத. நாங்க அப்பயே வந்து அவர்கிட்ட போய் கேட்டோம். இந்த மாரி செக்கப்புக்கு போலாம் அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவரு வந்து அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாரி ரொம்ப கோவப்பட்டாரு. அந்த மாரி கோவப்பட்டு என் அப்பாவ நான் பார்த்ததே இல்ல. அதனால நாங்களும் அத விட்டுட்டோம். அவரும் வந்து அத பத்தி பெருசா கேர் பண்ணிக்கல. அவருக்கு ஞாபக மறதி இருக்கு அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவர் நெனைக்கிறாரு. அதனால நாங்களும் அதுல தலையிட விரும்பல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் வந்து அப்பாவோட மிலிட்டரியில வேல பார்த்த ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு என்ன சொன்னாரு, இந்த மாரி மிலிட்டரிலருந்து இவராவே வரல. மிலிட்டரிலருந்து இவர வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. எதுக்காகன்னா, அங்க இந்த மாரி ஒரு சமயத்துல அவரோட சர்வீஸ் கன்னே வந்து மறந்து எங்கேயோ வச்சிருந்திருக்காரு. அத யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு குடுக்கும்போது தான் இவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. இவருக்கு இந்த மாரி ஞாபக மறதி நோய் வந்திருக்குன்னு. ஸோ, அதனால தான் அவங்க வெளியேத்தியிருக்காங்க. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கே தெரியும். ஆனா, அவரு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறாரு. அதனால நாங்களும் அத அப்படியே விட்டுட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இதெல்லாம் பேசிட்டு லேப்டாப்ல பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அபர்ணா. அதாவது அஜயோட கடந்த கால வீடியோஸ். அவங்க பையன் சாச்சு கூட எடுத்த வீடியோ. அப்போ வந்து சாச்சுவும் அவங்க தாத்தா அதான் அப்பா, பிள்ளையும் க்ளோஸா இருந்திருக்காங்க. அந்த வீடியோலாம் அவங்க பார்த்து, இது மூலியமா ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல. இப்போ உங்க அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனைய வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா, உன் பையன பத்தி நெறைய விஷயம் கிடைக்கும்ல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வெளிய ஏதோ பெரிய சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா கூட்டமா அங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்க கீழ இறங்கி போய் பார்த்தா, அந்த இடத்துல வேலை
செய்றவங்க ஏதோ ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அதனால அங்க எல்லா போலீஸும் வந்துருது. இப்போ அந்த இடத்துக்கு வந்த சிவதாசு, அவரு வந்து நம்ம அஜய் கிட்ட வந்து, "நீ இங்க பாரு, இங்க இருக்காத. நான் வந்து உனக்கு தெளிவா அப்புறமா சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறாரு. நம்ம அஜய் வந்து கேட்குறான், இந்த மாரி "யாரோட எலும்புக்கூடு?" அப்படின்ற மாரி. அப்போ அவரு "இன்னும் தெரியல. ஃபாரன்சிக் ஆஃபீசர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து ரிப்போர்ட் எடுத்த பிறகு தான் தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி வைக்க, அப்போ வீட்டுக்கு மேல இருந்து அப்பு பிள்ளை இவங்கள பார்த்துட்டுருக்காரு. அப்படியே இன்டர்வல்ல போடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபாரன்சிக் ஆஃபீசர் வந்து இந்த ரிப்போர்ட்ட வந்து செக் பண்றாங்க. அந்த எலும்புக்கூடு மனுஷன் எலும்புக்கூடே கிடையாது. குரங்குங்களோட எலும்புக்கூடு தான் அது. ஏதோ ஒரு குரங்கு செத்து இங்க புதைச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்ல, கடைசியா அந்த ரிப்போர்ட்லாம் வரும்ல ஃபைனலா. அப்பதான் தெரியுது, அந்த குரங்க யாரோ சுட்டுருக்காங்க. சுட்ட பிறகு தான் அத அங்க புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, அந்த குரங்க புதைச்சு வச்சு 3 வருஷத்துக்கு மேல இருக்கும். இப்போ இந்த நிலம் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கு. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து அப்பு பிள்ளை கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு இந்த நிலத்த. ஸோ, அத புதைச்சப்போ இந்த நிலம் வந்து அப்பு பிள்ளையோட பேர்ல தான் இருந்திருக்கு. ஸோ, அப்படியே இந்த கேஸ் வந்து அப்பு பிள்ளை மேல திரும்புது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அப்பு பிள்ளை என்ன பண்றாரு, சுமன் அப்படின்றவர தேடி போறாரு. அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே வரும்போது, நம்ம அஜய் வந்து பார்த்துடுறான். ஆனா, அவர் எதுவுமே கேட்டுக்கல அவங்க அப்பா கிட்ட. அன்னைக்கான நாள் அப்படியே முடியுது. அடுத்த நாள் காலையில மறுபடியும் நம்ம அப்பு பிள்ளை என்ன பண்றாரு, அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கருந்து ஒரு ரிப்போர்ட்ட வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது பார்த்தா, அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. இவருக்கு உள்ள போனோனே இவருக்கு அடையாளம் தெரியல. இவருக்கு தான் ஞாபக மறதி இருக்குல்ல. ஸோ, அதனால இவர் யாருன்றது சரியா தெரியல. சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா, ஒரு ட்ராயர திறந்த உடனே அங்க நெறைய நோட்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்னத்திலயும் யார் யாரு ஒவ்வொருத்தவங்கள பத்தி எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா, இவருக்கு அடிக்கடி ஞாபக மறதி இருக்கிறதுனால, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த நோட்ஸ்லலாம் எழுதியிருக்காரு போல. அதுல இவரோட அதான் இவர் ஃப்ரெண்டோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அந்த நோட்ஸ் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட பேசும்போது, இவருக்கு கால் வலி இருந்தது. இவர் எஸ்டேட் பிசினஸ் பண்றது அது எல்லாமே இருக்கு. அந்த நோட்ஸ் ஒவ்வொன்னா பார்த்து இவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதே சமயம் அந்த நோட்ஸ்ல இவன் பொய் சொல்றான். இவன் இன்ன வரையும் சொன்னது எல்லாமே கத. இவன் உன் ஃப்ரெண்டே இல்ல அப்படின்ற மாரிலாம் எழுதியிருக்கு. அதாவது இவரே தான் எழுதியிருக்காரு. அத இவர் பார்த்தோனே இப்போ எதிர்கேள்வி கேட்கிறாரு அவர பார்த்து. அப்படி கேட்கும்போது அவரு மாட்டிக்கிறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அப்போ என்ன பண்றாரு, சரி நான் ஒரு வேலையா வெளிய போறேன்ட்டு அப்படியே அவர் நைஸா நழுவ பார்க்கிறாரு. அந்த நேரம் அப்பு பிள்ளை அவர புடிச்சு கை கலப்பாயிடுது. அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க 2 பேரும் விழுந்துடுறாங்க. அப்போ விழுந்த உடனே வெளிய போன அபர்ணாவும், அஜயும் உள்ள வர, ஸோ அங்க வந்து அஜய் கிட்ட "ஒண்ணும் இல்ல 2 ஆஃபீசர்ஸ் பேசுற மாரி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன்ற" மாரி போக, அப்போ அப்பு பிள்ளைக்கு என்ன ஆகுது, இந்த மாரி இப்போ நடந்த விஷயம் அப்படியே மறந்து போயிடுது. ஸோ அதனால அவரும் அவரும் எதுவுமே சொல்லிக்கல. ஏன்னா அவருக்கு மறந்து போயிடுச்சு. இந்த மாரி தான் அடிக்கடி அவருக்கு டக்குன்னு இப்போ நடக்கிறதே மறந்து போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாரிலாம் நோட்ஸு அது இதுன்னு ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போலீஸ் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்குது. என்னன்னா, ஒரு குரங்கு கையில கன் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ கிடைச்சிருக்கு. அத பார்த்து இவங்க, சரி இது அப்பு பிள்ளையோட கன்னா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்பு பிள்ளைய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, ஆமா இது என்னோட கன்னு தான் அப்படின்றத ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த போலீஸ் வந்து அடுத்து அந்த கன்ன கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குறாங்க. இவரும் வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல அவரு வச்சிருந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு பெட்டியில போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. எரிச்சுட்டு அவர் போன உடனே பின்னாடி இருந்து பார்த்த அபர்ணா, அத போய் அணைச்சுட்டு, அத எடுத்து என்னன்னு பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ பின்னாடி இருந்து அப்பு பிள்ளை வந்து, இந்த மாரி "நீ எதுக்கு இதெல்லாம் பார்க்குற?" அப்படின்ற மாரி சொல்லி, அங்க ஒரு சண்டை நடக்குது இவங்க 2 பேருக்குள்ள. அப்படி இருக்கும்போது அஜய் பின்னாடி இருந்து வந்து பார்த்துடுறான். சண்டையில 2 பேரும் கீழ விழுந்துடுறாங்க. அவங்க அப்பாவ தூக்கி விட்ட அஜய், இப்போ அவங்க ஒய்ஃப் அதான் அபர்ணாவ தூக்க போகும்போது, "ஏன் நீ இந்த மாரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கன்னு?" திட்டுறான். அப்போ அந்த அப்பாவுக்கு வந்து திடீர்னு மறந்து போயிடுது, இப்ப நடந்தது. ஸோ மறந்து போனோனே, இவன் திட்டிட்டு இருக்கிறத பார்த்ததும், "இங்க வந்துலாம் சண்டை போடாதீங்க. வெளிய இருக்கவங்க பார்த்தா என்ன நெனைப்பாங்க? வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ அங்க வீட்டுக்கு போனா, அங்க ஒரு போலீஸ் ஆஃபிசரு நம்ம அப்பு பிள்ளைகிட்ட, "வாங்க உங்கள விசாரிக்கணும்னு" சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. இப்போ அந்த போலீஸு, "உங்க கன் எப்படி காணாம போச்சு? என்னைக்கு காணாம போச்சு?" அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே சமயம் நம்ம அஜயும், அபர்ணாவும் என்ன பண்றாங்க, அந்த அடிக்கடி நம்ம அவங்க அப்பா வந்து சுமன் அப்படின்றவர தேடி போய் பேசுவார்ல, அவர்கிட்ட போயிட்டு, இந்த மாரி அடிக்கடி வருவார்ல, அவர் என்னதான் கேட்பாரு? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு சுமன், "ஒரு நாள் என்ன நடந்துச்சு?" அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "ஒரு நாள் அப்படிதான். நான் காட்டு வழியா போயிட்டுருக்கும்போது, துப்பாக்கி சத்தம் கேட்டது. என்னன்னு போய் பார்த்தா, உங்க அப்பா வந்து சாச்சுவ போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு கம்பால. ஏன் நீங்க அடிக்கிறீங்க?" அப்படின்ற மாரி நான் போய் கேட்க, அதுக்கு அவரு, "இந்த மாரி சின்ன பையன் பண்ண வேலைய பார்த்துருக்கான். என் கன்ன எடுத்து அவனே ரீலோட் பண்ணி, இந்த மாரி ஒரு குரங்க சுட்டுருக்கான்ப்பா." அப்படின்ற மாரி சொல்ல,
சரி சின்ன பையன் தானே, நம்மளே இந்த குரங்க புதைச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் தான் அந்த இடத்துல புதைச்சிட்டு, அவருக்கு வீட்டுக்கு போனா, அவர் வந்து ஏதோ இதெல்லாம் நடந்ததே தெரியாத மாரி பாயாசம் குடுத்துட்டு, அவர் பாட்டு உள்ள போறாரு. எனக்கு அது ரொம்பவே வித்தியாசமா பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த பத்தி தான் தினமும் வந்து என்கிட்ட விசாரிச்சுட்டு போறாரு. நானும் புதுசா சொல்ற மாரியே தினமும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் வந்து தினமும் அதையே கேட்டுட்டு போறாரு. இத கேட்ட இவங்க 2 பேரும் சரின்ட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது, அவங்க அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்கன்னு. அங்க போன நம்ம அஜய், இப்போ மேல அவங்க அப்பாவ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்பு பிள்ளையால எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே அவரு வந்து அந்த ஒரு பதட்டத்திலேயே யூரின் போயிடுறாரு. இத பார்த்த அந்த ஆஃபீசரு அப்படியே கீழ இறங்கி அவன் பையன்கிட்ட பேசணுன்ட்டு அஜய் கிட்ட வந்து பேச, அஜய் அங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாரி ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அவர போட்டு நீங்க இப்படி பிரஷர் பண்ணாதீங்க. அவருக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் அந்த அவருடைய ஃப்ரெண்டு அதான் ஆர்மி ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவரு அங்க வராரு. அவரு யாருன்னா, அவர் தான் டாக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா, இவரோட ஞாபக மறதிக்கு கவுன்சிலிங் குடுக்குறதுக்காக தான் அவரு வந்து அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரெண்டு மாரி அவர்கிட்ட பேசிட்டு போறாரு. ஸோ அந்த விஷயம் வந்து உங்க பையனுக்கு தெரியும். ஓகேவா? ஆனா அவங்க அப்பா கிட்ட எதுவுமே காட்டிக்கல. அவர் ஃப்ரெண்டு மாரியே ஆக்டிங்க போட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் இவர் வந்து கவுன்சிலிங் பண்ணியிருக்காரு. இது உங்களுக்கு புரியாது அப்படின்ற மாரி அந்த ஆஃபீசர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவரு என்ன பண்றாரு, இந்த மாரி மிலிட்டரியில இருந்து ஞாபக மறதினால தான் மிலிட்டரியில இருந்து இவரையே வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த வந்து இவர் வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறாரு. இவருக்கு இருக்கிற நோய பத்தி. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது. அத எடுத்துட்டு போய் இன்னொரு ஆஃபீசர் கிட்ட, இந்த மாரி இவருக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு. நம்ம இவர வந்து புடிச்சு விசாரிச்சு, இதுக்கு இவர் தான் காரணம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலயும் பழி விழும். ஏன்னா, இவரு லைசென்ஸ் வாங்குனது எப்போ? 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா, இவர வேலைய விட்டு தூக்குனது 16 வருஷத்துக்கு முன்னாடி. அவரு வேலைய விட்டு இது எதுக்காக தூக்குனதுன்னு கூட நம்ம விசாரிக்காம, இவருக்கு லைசென்ஸ் குடுத்துருக்கோம். இப்போ இந்த மாரி விபரீதமா எதாவது நடந்துச்சு, அவருடைய கன்ன வச்சு எதாவது நடந்துச்சுன்னா, அதுக்கு யார் பொறுப்பேத்துப்பா? நம்மள தான் எல்லாருமே பழி சொல்லுவாங்க. ஸோ, அதனால இந்த கேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். ஸோ, இவர வந்து இதிலயே நம்ம விட்டுறலாம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவர வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. இந்த நேரம் அபர்ணா வீட்ல அவங்க அப்பு பிள்ளையோட ரூமுக்குள்ள போயிட்டு, அங்க இருந்த பேப்பர்லாம் கலச்சு போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கப்போர்டுக்குள்ள ஒரு கன் இருக்கிறத பார்த்துடுறாங்க. இந்த கன்னு தானே காணோம்னு தேடிட்டு இருந்தாங்க. இது அங்க தான் இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ அஜயும், அப்பு பிள்ளையும் இப்போ வீட்டுக்கு வந்த உடனே இப்போ ரூம்குள்ள போக, அப்பு பிள்ளை ரூம்குள்ள யாரோ வந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாரி "நீ தானே வந்த? இந்த மாரி வேலையெல்லாம் ஏன் பார்க்குற? நீ யாரு என் ரூம்குள்ள வரதுக்கு?" அப்படின்ற மாரி சத்தம் போட்டு வெளிய போன்னு அப்படின்ற மாரி திட்டிடுறாரு. ரூம்குள்ள வந்த அஜய், அபர்ணா வந்து அந்த எரிச்ச அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து ஏதோ வச்சிருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்த இவரு, "ஏன் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பாவுக்கு இந்த மாரிலாம் பண்ணனா பிடிக்காது. நீ அப்பாவ வந்து ஒரு அக்யூஸ்ட் மாரி பார்க்கறத நிறுத்து. என்னாலலாம் அப்படி பார்க்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. அத தாங்கிக்க முடியாம அபர்ணா, "இந்த மாரி நான் உங்க அப்பாவ குறை சொல்லணுன்றதுக்காகலாம் பண்ணல. உன் பையன் சாச்சுவ நானும் பார்க்கணும். அவன்கிட்ட நான் யாருனாவது சொல்லணும். அவன பத்தின க்ளூ ஏதாவது கிடைக்கலாம்ல. உங்க அப்பா அத பத்தி ஏதாவது மறந்திருந்தா, ஸோ அதுக்காக தான் நான் தேடிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, கண்ணு கண்டுபிடிச்சாங்கல்ல, அதையும் எடுத்து காட்டுறாங்க. கண்ண அவர் கபோர்ட்லயே தான் வச்சிருந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு காணோம்னு சொல்லி கேஸ் குடுக்கணும்? அப்படின்ற மாரி அவங்க கேட்க, அப்போதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி அவருக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். உனக்கு மட்டுமே கிடையாது. என் அப்பாவுக்குமே இந்த சந்தேகம் இருக்கு. அவர்னால எதுவும் என் பையனுக்கு எதுவும் ஆயிருக்குமா? அப்படின்னு சொல்லி அவர் டெய்லியுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால தான் டெய்லியுமே சாச்சுவ பத்தின விஷயங்கள்லாம் நியூஸ் பேப்பர்ல பார்த்து, அத வந்து விசாரிச்சு போய் ரிப்போர்ட்லாம் வாங்கி, அத கடைசில எரிச்சிடுறாரு. எரிச்ச பிறகு மறுபடியும் அடுத்த நாளே அவர் விசாரிச்சதே தெரியாத மாரி, மறுபடியும் அவருடைய விசாரணைய ஆரம்பிக்கிறாரு. இதே மாரியே டெய்லியும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. தினம் தினம் அவர் புதுசா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. சாச்சுவ எப்படியாவது கண்டுபிடிச்சிட முடியாதா? அப்படின்னு சொல்ட்டு. அப்போ அபர்ணா வந்து இந்த மாரி அவரு ஒரு வேள சாச்சு வந்து எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தாருன்னா, அப்படின்ற மாரி சொல்ட்டு அந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, எரிச்ச நியூஸ் பேப்பர் அத எடுத்து பார்க்குறாங்க. அப்போதான் அந்த ரிப்போர்ட்ல தெரியுது. நீங்க செக்கப் போனது வந்து 19ஆம் தேதி. ஆனா உங்க பையன் காணாம போன கேஸ் குடுத்தது வந்து 20ஆம் தேதி. ஆனா அதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கலாம்ல. உனக்கு ஏதோ ஒண்ணு தெரியும். நீ ஏதோ மறைக்கிற அப்படின்ற மாரி சொல்ல, அப்போதான் நம்ம ஹீரோ வந்து இன்னொரு விஷயத்த சொல்ல வரான். இந்த மாரி நாங்க அன்னைக்கு செக்கப் முடிச்சுட்டு நானு, என் மனைவி, அப்புறம் என் பையன் 3 பேருமே வீட்டுக்கு போனோம். போயிட்டு மனைவியும், பையனையும் விட்டுட்டு நான் மட்டும் கார் எடுத்துட்டு வேலையா வெளிய வந்துட்டேன். வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா, சாச்சு வந்து சுடப்பட்ட நிலையில படுத்து கிடந்தான். அது பக்கத்திலேயே வந்து என்னோட மனைவி வந்து உட்கார்ந்திருந்தா. நானும் போயிட்டு தாங்க முடியாம அழுதுட்டு, அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, அவ தான் சொன்னா. இந்த மாரி பையன் வந்து விளையாடுறதுக்காக கன் எடுத்திருந்திருக்கான் போல. அப்போ இவங்க அத புடுங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவன் அத குடுக்க மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கும்போது, அவங்க அத புடுங்க ட்ரை பண்ணும்போது தெரியாம அவங்க கைப்பட்டு, அது ட்ரிகர் ஆயி அவன் மேலேயே அது வந்து பட்டிருக்கு. ஸோ, அதனால அந்த பையன் அங்கேயே செத்து போயிருக்கான். இன்ன வரையும் இவங்க தேடிட்டு இருந்த சாச்சுன்றவன் காணாம போவே இல்ல. ஆல்ரெடி செத்து போயிட்டான். அதுவும் பிரமீளா அத இவங்கள
ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாலேயே தான் அவன் வந்து செத்து போயிருக்கான். இப்போ இத வந்து அப்பா கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிச்சு போயிருக்கான். அப்போ அவங்க பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து இதெல்லாம் நடந்ததே தெரியல போல. அவங்க வந்து சாதாரணமா தான் இருக்காரு. சரின்ட்டு இப்போ உள்ள வந்து பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து நெறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க மயங்கி இருக்கிறத பார்த்தோனே, அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு டோர பூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறான். போனோனே இத வந்து போலீஸ் கேஸ் குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ இல்ல அவர் ஆல்ரெடி அவங்க வந்து கீமோதெரபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்ல, சரி நீங்க சர்டிஃபிகேட்லாம் குடுங்க நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி ட்ரீட்மெண்ட்டும் குடுத்துட்டு இருக்காங்க. இவரும் வந்து ஓகேன்ட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த கதவ திறந்து பார்க்குறாரு. அங்க அந்த பாடி இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. ஃபுல்லா கிளீனா இருக்கு தரையே. இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. அப்போ அவங்க அப்பா தான் ஏதோ பண்ணியிருக்கணுன்ட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து பார்க்கும்போது, அவரு வந்து எதுவுமே நடந்த மாரியே இல்லாம சாதாரணமா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காரு. அவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. என்னாச்சுன்னு அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே கொஞ்ச நாள்ல என்னோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, இது நடந்து கொஞ்ச நாள்லயே என் அப்பா வந்து என்ன பண்ணாரு, இத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ அவரு விசாரிக்கும்போது அவருக்கு என்ன தெரிய வருது, அவரோட துப்பாக்கியில 2 புல்லட் காணாம போயிருக்கு. ஒரு புல்லட்டு ஆல்ரெடி தெரியும். குரங்கு சுட்டு செத்து போயிடுச்சு. ஸோ அந்த புல்லட்டு. இன்னொரு புல்லட்டு எங்க காணாம போயிருக்கும் அப்படின்னு இவர் யோசிக்கும்போது, அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாரி சாச்சு வந்து இந்த புல்லட்டால தான் செத்துருக்கான் அப்படின்றத கணிச்சுட்டு, அவரு கலெக்ட் பண்ண அந்த பேப்பர்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அஜய் வந்து பின்னாடி போய் நிக்க, அப்போ அப்பா என்ன சொல்றாரு, இந்த மாரி எனக்கு தெரியும். நம்ம சாச்சு வந்து சுடப்பட்டு தான் இறந்திருக்கான். அது நீங்க உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்கணும். ஆனா, நான் உங்கள கேட்க விரும்பல. ஏன்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு துயரத்துல இருக்கீங்க. இத வேற சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல. அது மட்டும் இல்லாம, உன்ன நான் அந்த மாரி பார்க்கவும் விரும்பல. அப்படின்ற மாரி சொல்ல, அப்ப அஜய் போய் அவங்க அப்பாவ வந்து கட்டிப்புடிச்சுக்கிறான். கட்டிப்புடிச்சுட்டு அழ, அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மாரி தெரிஞ்சோ தெரியாமலயோ கடவுள் வந்து எனக்கு இப்படி ஒரு நோய் குடுத்துட்டாரு. மறதி நோய. ஆனா, இது எனக்கு ரொம்பவே நல்லதா போயிடுச்சு. ஏன்னா, இந்த எனக்கு தேவையான விஷயத்த நான் மறந்துடலாம்ல. தேவை இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நான் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்த வந்து எரிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டெய்லி இவரு விசாரிச்சு நைட் நேரத்தில கண்டுபிடிச்சிடுறாரு. சாச்சு வந்து இவங்களால தான் இறந்து போயிருக்கான். அந்த புல்லட்னால தான் இறந்து போயிருக்கான்றத. இத வந்து அவங்க மனசுலேருந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் டெய்லியும் எரிச்சிடுறாரு. எரிச்சுட்டு அது நடந்ததே தெரியாம மறுபடியும் அவரு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் விசாரிச்சு அதே மாரி தெரிஞ்ச உடனே அதே மாரி எரிக்கிறாரு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. இத தான் அபர்ணா கிட்ட இவரு வந்து சொல்றாரு. இத கேட்ட அபர்ணாவால எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா மாராலிட்டியா இருக்காது. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, சாச்சுவ பத்தின தகவல் வந்து நாக்பூர்லேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அதான் அஜயும், அவங்க ஒய்ஃப் அபர்ணாவும், ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட தம்பி 3 பேரும் சேர்ந்து இந்த நாக்பூருக்கு போறதுக்காக ட்ரெயின்ல போறாங்க. அப்போ அபர்ணாவோட வாய்ஸ் ஓவர் ஓடுது. இந்த மாரி குடும்பம்னா என்ன அப்படின்றத இவங்க மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு குடுக்காம இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்றதுல இருக்காங்க. இப்போ நானும் அவங்கள்ல ஒருத்தன் ஆயிட்டேன். அதனால இந்த மாரி விஷயம் வந்து என்னதான் நடந்திருந்தாலும் எனக்கு தெரியும் சாச்சுவ பார்க்க முடியாதுன்னு. ஆனா வெளி உலகத்துக்கு நாங்க நடிச்சு தான் ஆவணும் அப்படின்னு மாரி சொல்லிட்டு அந்த ட்ரெயின்ல அப்படியே போறாங்க. அதோட இந்த இடத்துல இந்த படத்த முடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு என்னென்னலாம் கேள்வி இருந்ததோ, அதெல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல அவங்க கிளியர் பண்ணி ட்விஸ்ட் குடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன மலையாள படங்கள்ல இது ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.